நம்ம புதுசா எதை சொல்ல போறது இல்ல. இன்னைக்கு டேட் என்ன? மார்ச் 19. எல்லாருக்குமே தெரியும் 3 ஓகே days to go என்னன்ட்டு. ஐபிஎல் ஐபிஎல் 2025 அதோட ப்ரிவியூ, எல்லா டீமோட ப்ரிவியூ பார்ப்போம். இன்னைக்கு மெயினா ஒரு அஞ்சு டீமாடா. ஆமா 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 செகண்ட் 5 இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 5 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5 யாருன்னு ஒருத்தர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுங்க. இப்போ என்னென்ன டீம் பாப்போம் நான் சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. ஆர்சிபி பார்க்க போறோம். ஆர்சிபி ஏன்டா சிரிங்க? ஓகே, ஆர்சிபி சிரிப்பண்டு. ஆர்சிபி அப்புறம் பஞ்சாப், ராஜஸ்தான், அப்புறம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், லாஸ்டா சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே ஓகே, ஸ்டார்டிங் ஆர்சிபில இருந்து ஆரம்பிப்போம். நம்ம சேனல் பேரு சொல்றா. எம்ஐ விக்டர் நாளைக்கு ஒரு தனியா பெருசா தெரியும். எங்க டீம் அவர் நாளைக்கு பெருசா பாத்துக்கலாம், அவர் வச்சு செஞ்சுக்கலாம் நாளைக்கு. ஓகே, அது உங்க இஷ்டம். இன்னைக்கு வந்து நம்ம சேனல் பேர் என்ன? நம்ம சேனல் பேரு அடேங்கப்பா. நம்ம சேனல் பேரு அடேங்கப்பா. அடேங்கப்பா இதான் சேனல் பேரா? இதான் சேனல் பேரு அடேங்கப்பா. ஓகே, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆரம்பிப்போமா? வணக்கம் வணக்கம் மக்களே, ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ ஆர்சிபி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ ஆர்சிபி பிளேயிங் 11 வந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம்? சால்ட், ஜீவா சொல்லு. ஜீவா நீ சொன்ன பிளேயிங் 11 ஒரு வாட்டி. ஃபர்ஸ்ட் கோலி, நெக்ஸ்ட் சால்ட், இதான் அவங்களோட பிளேயிங் 11. இது செட். இதுக்கு நெக்ஸ்ட் வந்து ஒன் டவுன் வந்து நியூ கேப்டன் ரஜத் படிதர், அவர் தான் எப்படியும் ஸ்பின் பிளாஸ்டர், அவர் தான் ஆடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன் பொறுத்த மாதிரி லயம் லிவிங்ஸ்டன், இல்ல குர்னால் பாண்டியா, இல்ல ஜிதேஷ் சர்மா, இவங்க 3 பேர்ல யாருன்னா ஒருத்தர் வந்து டாப் டு பாட்டம் இவங்க 3 பேர் ஆடிக்கலாம். இதுதான் செட். இந்த 3 பேர் மட்டும் ஃப்ளோட்டர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ரொமாரியோ ஷெப்பர்டோட போவேன், பிகாஸ் கீ டைம்ஸல் பிளேயரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் பேசர்ஸ் புவி அண்ட் எஸ்தயால். எஸ்தயால் ப்ரூவ் பண்ணிட்டாரு, புவி நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்ல, அவர் லெஜண்ட் ஆஃப் த கேம், ஸோ அவரு. அதுக்கப்புறம் ஸ்பின்ல பாத்தீங்கன்னா சிராஜ் சர்மா. அப்புறம் இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு போறது மேபி பேட்டிங்க்கு தான் ஒரு தேவ்தத் படிக்கல், இல்ல சிக்காரான்னு ஒரு புது பையன் இருக்கா போல, அவர் எடுத்துட்டு போலாம் லோக்கல் காய். பவுலிங்ல வந்து வேணா ஸ்வப்னில் சிங். அவ்வளவுதான் என்னோட பிளேயிங் ஆர்சிபி. சரி சரி, நீ சொன்ன பிளேயிங் நான் 2 மாற்றம் மட்டும். சரி, இப்போ வந்து ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு பதில் டிம் டேவிடோட போறது நான் பெட்டர்னு நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து இந்த ஒன் டவுன்ல வந்து நம்ம பட்டிதாரி யோசிச்சோம், நிறைய பேர் யோசிச்சோம். நம்ம இது ஒண்ணு மட்டும் யோசிக்கவே இல்லை. இப்போ ஒன் டவுன்ல நம்ம படிக்கல போட்டா கரெக்டா இருக்கும். 2 டவுன் படிதாரி வரும்போது கரெக்டா ஸ்பின் வந்துடும். அப்படியே பேட்டிங் எல்லாம் ஒரு ஸ்டெப் பின்னாடி போங்க, பக்காவா இருக்கும். பேட்டிங்கும் 8 வரைக்கும் இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயர்ல பாத்தீங்கன்னா ராஷிக் தர் சலாம், இல்லைன்னா உனக்கு இன்னொருத்தர் யாரு, இன்னொரு ஸ்பின்னர் சுயாஷ் சர்மா. 2 பேர்ல யாரோ ஒருத்தர். உனக்கு ஸ்பின் கண்டிஷன்ல சுயாஷ் சர்மா எடுத்துட்டு போலாம், ராஷிக் சலாம் வந்து பேஸ் கண்டிஷன்ல ராஷிக் சலாம் எடுத்துட்டு போலாம். அப்படின்றப்ப டீம் இன்னும் நல்லா இருக்கு மாதிரி எனக்கு தோணுது. அடுத்தது யாராச்சும் பேசுங்க, சொல்லுங்க. அடுத்தது கேஷ் தான் சொல்லு. எந்த அதேதான், கொஞ்சம் லைட்டா மாறுது. அதேதான் சால்ட், விராட் கோலி. நம்பர் 3 எனக்கு பட்டிதார் தான் கரெக்டா இருக்கும் தான் தோணுது. அப்புறம் 4ல லிவிங்ஸ்டன், 5ல வந்து ஜிதேஷ் சர்மா, 6ல குருணால் பாண்டியா, 7ல டிம் டேவிட். அதான் அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டிம் டேவிடா இல்லைன்னா இந்த யார் ரொமாரியோ ஷெப்பர்டான்னு பார்க்கணும். 8ல புவி, 9ல எஸ்தயால், 10ல யசுலூட், 11ல ஸ்வப்னில் சிங். எனக்கு இம்பாக்ட் பிளேயர்னு பார்த்தா படிக்கல். அவ்வளவுதான். இவங்களோட பிளே ஆஃப் சான்ஸ் ஆகுனா 60% அவுட் ஆஃப் 100 கொடுக்கலாம். பிகாஸ் ஸ்பின் டிபார்ட்மென்ட் லாக். ஜீவா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. லாக் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு டாப் 5 வருவாங்க. 5ல அதான் எனக்கு தெரிஞ்சு டாப் 5ல வேணா முடிப்பாங்க. சரி சொல்ற ஹரிஸ், நீ சொல்லு. சேம் விராட் கோலி காம்பிஸ் பிலிஷால் ஓப்பனிங், ஆங்கரிங் பொண்ணு, அட்டாக்கிங் பொண்ணுன்னு நம்ம வச்சுக்கோம். கன்ஃபார்மா சொல்ல முடியாது யார் ஆங்கரிங் பண்ணுவான்ட்டு. 2 பேரும் சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம், இல்ல 2 பேரும் அடிச்சுட்டும் போகலாம். அது அவங்க கையில தான் இருக்கு.
ஃபாலோ வித் ஒன் டவுன் பட்டிதர் இப்போ நான் பார்த்த ஃபார்ம் இருக்க வச்சோம்னா ஒரு நல்ல டச்ல இருக்காரு. இந்த இயர் ஒரு நல்ல இயர் அமையல் ஒரு 400 to 500 ரன் ஸ்கோர் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஒரு டச்ல இருக்காரு. அதுக்கு நான் வந்து ஃபோர்த் வந்து ஜிதேஷ் சர்மா தான் போவேன். ஏன்னா லிவிங்ஸ்டன் வந்து அட்டாகிங் போவாருன்றதுனால எனக்கு கொஞ்சம் இயர்லி விக்கெட் விழலையோ நான் ஜிதேஷ் சர்மாவும் மேலே போடுவேன். ஏன்னா அவர் கொஞ்சம் ரொட்டேஷன் நாலேஜ் இருக்கு, பெட்டர் தென் லிவிங்ஸ்டன்ன்றதுனால ஜிதேஷ் சர்மா ஃபாலோ வித் லிவிங்ஸ்டன். அதுக்கடுத்து பாண்டியா ஃபாலோ வித் குணால் பாண்டியா கத்தது பாண்டியா ஃபாலோ வித் குணால் பாண்டியாவா? இல்ல குணால் பாண்டியா ஃபாலோ வித் ரொமேஷ் ஷெர்பட். ரொமாரியோ ஷெர்படா? ரொமேஷ் ஷெர்பட் கத்தது புவி கையில போடுது. புவி கத்தது அசிலூட் கத்தது யாஷ் தயால் கத்தது சுயாஷ் சர்மா விளையாடுவேன். இம்பாக்டா வந்து ஸ்வப்னில் சிங் விளையாடுவேன். ஏன்னா ஒரு ஃபீல்டிங் பேட்டிங் மூணுமே நல்லா பண்ணி போன வருஷம் நல்லா பண்ணி காட்டினாரு இந்த டீமுக்கு. அதனால நான் பிகாஸ் போட்டு செட் பண்ணேன். ஓகே ஆர்சிபியோட நான் சொல்லிடுறேன் ஜிவாயிரு. இப்போ வந்து ஓகே பிளேயிங் 11 எல்லாம் சொன்னீங்க. மேக்ஸிமம் மோரர்லெஸ் இதுதான் நம்மளுக்கு இருக்கும். பிளேயிங் 11 பெருசா நம்மளுக்கு மாற்றம் இருக்கா, இது வருஷம் போங்கன்னு வச்சுக்கீங்களேன். எல்லா வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது பவுலிங் இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு ஏதோ தேத்துற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு பவுலிங் எடுத்திருக்கானுங்க. பேட்டிங் எப்பயும் போல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பிளே ஆஃப் போவாங்களா அதெல்லாம் வந்து எனக்கு பட்டிதர் தான் பெரிய ரோல்னு தோணுது. பட்டிதரோட கேப்டன்சி வச்சுதான் ஆர்சிபியோட எதிர்காலமே இந்த வாட்டின்னு தோணுது. அதனால பட்டிதரோட கேப்டன்சி வச்சுதான் நம்மளுக்கு பிளே ஆஃப் போவாங்களா மாட்டாங்களான்றது பட்டிதர் ஃபுல்லா பட்டிதர் கையில இருக்கு. இது போகுமா போவாதான்றது பட்டிதர் தான் கண்டிப்பா சொல்றேன். பட்டிதர் கையில தான் இருக்கு. போர்த்ல வேணா முடிக்கலாம், சான்ஸ் இருக்கு. எனக்கு வந்து பிளே ஆஃப் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. பிளே ஆஃப் வந்து நான் சொல்றேன் ஆர்சிபி பிளே ஆஃப் வருவாங்க. என்னோட லிஸ்ட்ல பிளே ஆஃப்ல ஆர்சிபி கண்டிப்பா வருவாங்கன்றது நான் சொல்றேன். ஆர்சிபி பிளே ஆஃப் கன்ஃபார்ம். எனக்கும் ஒரு சான்ஸ் 4ல வந்து குவாலிஃபை ஆகி பிளே ஆஃப் ஆடுவாங்க, எலிமினேட் ஆட வாய்ப்பு. எனக்கு வந்துட்டு என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு சின்ன சாமியில கேம் செட் ஆயிடுச்சுன்னா ஒரு மேக்சிமம் ஒரு 3-4 ஸ்பாட் கன்ஃபார்ம் அவங்களுக்கு தான். யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பேட்டிங் இருக்கிற பவர் பேட்டிங்க்கு 3-4 மட்டும் செட் ஆயிடுச்சுன்னா பவுலிங் எப்படின்னா மேனேஜ் பண்ணிப்பாங்க. செட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அவங்க தான் 3-4 ஸ்பாட் மேபி எதனா ஒண்ணுல. சும்மாடா ரூமர் போயிட்டு இருக்கு கிறிஸ் ஜார்டன் தான் டீம்லயே ஜாயின். கிறிஸ் ஜார்டன்லாம் வந்தா விட்டுறலாம்டா, சும்மா பிராக்டிஸ் மாதிரி ஆட்டு போயிடலாம். கிறிஸ் ஜார்டன்லாம் வந்தாலே முடிஞ்சு. அதுக்கப்புறம் நீ விளையாடுறதுக்கு ஒண்ணு இல்லங்க. அவனே 4 ஓவர் கொடுப்பான், 80 ரன் கொடுத்துருவான். அது டாப் 4 வராது, பாட்டம் 4 வந்து ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடும். நிலைமை யாருக்கு இன்ஜுரி ஆனாலும் யார வேணா கொண்டு வாங்க, இந்த கிறிஸ் ஜார்டனை மட்டும் கொண்டு வந்துடாதீங்க. எம்ஐல ஒரு வாட்டி வந்து நாசம் பண்ணாண்டா 2023 நினைக்கிறேன். எங்களுக்கும் கையில இருந்த 2 மேட்ச் தெரிஞ்சு போச்சு, கோவிந்தா வச்சு. ஆமா செகண்ட் இன்னிங்ஸ் நாங்க பவுலிங் அதெல்லாம் வரமாட்டான், அதெல்லாம் கன்ஃபார்ம் வரமாட்டான், அந்த மாதிரி போக மாட்டாங்க. ஓகே ஆர்சிபி பிளே ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அடுத்தது போயிடுவோம். கிட்ட போவோமா? சரி போலாம். ஆர்ஆர் ஓகே. ஆர்ஆர் வந்து நான் பிளேயிங் 11 சொல்ற மாதிரி இல்ல, ஓவராலா சொல்லிடுறேன். நீங்க சொல்லுங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட். சரி நீங்க சொல்லுங்க ஆர்ஆர் பத்தி. நான் ஆரம்பிக்கவா? ஸ்டார்ட் பண்றீங்க? ஓகே ஆரம்பி ப்ரோ. நான் ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் ஓப்பனிங், லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வைப்பேன். அதுக்கடுத்து நிதிஷ் ராணா ஒரு நல்ல ஆடு இந்த வாட்டி கேகேஆர்ல நல்லா பிளே பண்ணியிருந்தாரு. கேகேஆர் ஒரு இதுல நான் ஒன் டவுன் தரேன் இதுல. ரியான் பராக், அதுக்கடுத்து ஜுரேல், அதுக்கடுத்தது 6th வந்து எட்மயர், கேம் வந்து கொண்டுட்டு போறதுக்கு எட்மயர். அதுக்கடுத்து ஆகாஷ் மத்வால். எனக்கு செட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இந்த டைம். ஆகாஷ் மத்வால் தரேன். அசரங்கா, ஆர்ச்சர், ஃபாலோ வித் தீக்ஷனா இல்லைன்னா பொறுக்கி, கண்டிஷன் பொறுத்த மாதிரி மாறும். ஸ்பின் ட்ராக்னா தீக்ஷனா கையிலையும், பேஸ்னா பொறுக்கி கையிலையும். ஏன்னா லெஃப்ட் நல்லா ஸ்லோ யூஸ் பண்றாங்க. ஃபாலோ வித் துஷார் தேஷ்பாண்டே. இம்பாக்ட் வந்து சந்தீப் சர்மா, நார்மலா நல்ல ஒரு பவுலர் சந்தீப் சர்மா.
ஆக்சுவலா நான் செட் பண்ண பிளேயிங்ல வந்து ஹரிஸ் அப்படியே பக்கா ஃபுல்லா செட் பண்ணிருக்காரு. இந்த பிளேயிங்ல சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. மேபி ஜோஃப்ரா ஆர்ச்சர் உள்ள கொண்டு வரலாம். ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் இப்போ ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்லாமடா டீம் சொன்ன ஹரிஸ். நான் கவுனிக்கலடா. ஜோஃப்ரா ஆர்ச்சர் மட்டும் எடுத்து உள்ள போட்டா, ஃபருக்கி மட்டும் வெளிய தூக்கிட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் உள்ள போட்டா டீம் செட். இத என்ன ஜோஃப்ரா ஆர்ச்சர் முன்ன மாதிரி இல்லல. அப்படி ஜோஃப்ரா ஆர்ச்சர் டெஃபினட்டா முன்ன மாதிரி இல்ல. நல்ல லெந்தா தான் போடுறான். அவ்வளவுலாம் இல்லடா. அப்ப நம்ம இங்கிலாந்து சீரிஸ்லயே பார்த்தோமேடா, போட்டு பொளந்துட்டு இருந்தாங்கடா அவனை எங்கடா. ஆனா அது வேற, இது ஐபிஎல்னால பாக்கலாம். ஐபிஎல்னால எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவங்க கிட்ட இருந்து. நீ ஐபிஎல்ல தான் இல்ல ஐபிஎல் இன்னொன்னு சொல்றேன் பாரு. இப்போ இன்டர்நேஷனல் மேட்ச் பரவாயில்ல, கொஞ்சம் தான் அடிப்பானுங்க. ஐபிஎல் ரொம்ப அடிப்பானுங்க. இப்போ இன்டர்நேஷனல் 4 ஓவர் 40னா ஐபிஎல் 4 ஓவர் 60 போயிடும். ஆனா ஆர்ச்சர் பழைய ஆர்ச்சர் நகை கடைக்காரன் ட்ரெஸ் பண்றேன்டா, அவர் பண்ணுவாரா? ஆர்ச்சர் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஒரு பேட்டிங் நல்லா பண்ணாரு. ஃபீல்டிங் ஆமா பேட்டிங்கும் சிக்ஸ் எபிலிட்டி சிட்டிக்கு சூப்பரா இருக்கு. ஆமா சிக்ஸ் எபிலிட்டி பார்த்தேன். T20 வேர்ல்ட் கப் 2024ல போல்ட் ஆவார் பாரு. அது பை சான்சஸ். ஓகே ஆமா ஆடுவாரு. சிக்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கட்சி நேரத்துல கொஞ்சம் அதிகம் தான். ஒரு பவுலரா அந்த அளவுக்கு பேட்டிங் ஆடுறது நல்ல சப்போர்ட் டீமுக்கு. நல்ல டீசன்ட். ஓகே ஓகே. ஹரிஷும் ஜீவாதும் முடிஞ்சிச்சு பிளேயிங் 11. சரி தினேஷ் பிளேயிங் 11 என்ன ஒண்ணும் பெருசா இல்ல. அவனுக்கு சொல்றதுதான் பிளேயிங் 11. இப்போ வந்து ஜெய்ஸ்வால் கிட்ட வந்து கொஞ்சம் அதிக டிபெண்டன்சி இருக்குன்னு தந்து ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும். ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் எப்படி பார்த்தாலும் சஞ்சு சாம்சன் எங்காலும் எப்படி பார்த்தாலும் 4 மேட்ச் தான் அதிகபட்சம். 4 மேட்ச் நல்லா கண்டிப்பா அடிப்பாரு. அதனால சஞ்சு சாம்சனை விட்டுருங்க, அவரை தனியா எடுத்து வச்சிருங்க. அவரு பாத்துப்போம். அவரு என்ன பண்ணாருன்னு அவருக்கு தான் தெரியும். சரி இப்போ ஜெய்ஸ்வால் அதிக இது இருக்குன்னு தோணுது. போன வருஷம் கூட எங்க கிட்ட வந்து செஞ்சுரி அடிச்சு நாசம் பண்ணி விட்டோம் ஒரு மேட்ச் ஜெய்ஸ்வால். அதனால ஜெய்ஸ்வால் மேல அதிக அது என்னது டீமோட கடமைகள் இருக்கு. ஜெய்ஸ்வால் நல்லா பண்ணானா டீம் கண்டிப்பா நல்லா பண்ணும். ரியான் பராக் 4 வருஷமா சீன் போட்டுட்டு இருந்தான். போன வருஷம் தான் ஆடவே ஆரம்பிச்சான். அதனால இந்த வருஷம் அதை கண்டினியூ பண்ணி ஒழுங்கா ஆடுவார்னு நினைக்கிறேன். ரியான் பராக் இப்ப பவுலிங் ஸ்பின் பவுலிங் வேற போடுறாரு. இந்த ஏதோ சீரீஸ்ல கொண்டாது ஸ்ரீலங்காவா பவுலிங் போட்டு அக்ரஷன் எல்லாம் கோலி மிஞ்சிருவாரு போல இருக்குது. அக்ரஷன்ல போயிட்டு இருக்கு நல்லா. அது டோட்டலா பார்த்தோம்னா ஓகே. ராஜஸ்தான் வந்து ரொம்ப டீசென்டான டீம். அவ்வளவு நல்ல டீம்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. வெரி டீசென்ட். எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப் வர மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஜாஸ் பட்லர்லாம் அவங்க விட்டுருக்கே. தைரியமாவே சொல்ல அவங்க வர மாட்டாங்க. பெரிய தப்பு. பெரிய தப்பு. அஸ்வினை விட்டுதான் ட்ரெண்ட் போல்ட் டீம் மொத்தத்துல கப்படி என்ன எப்படி அடிப்பானுங்க? டீமே இல்ல, டீம் ஃபுல்லா வெளில போயிடுச்சு. எனக்கும் அதேதான் ஹரிஷ் சொன்ன மாதிரிதான். அத ராஜஸ்தான் பிளேயிங் 11 கூட ஓகே தான். பட் ஆனா கஷ்டம் வரமாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3 வருஷமா கன்சிஸ்டன்டா இருந்தாங்க. 2022ல உனக்கு ஃபைனல் வந்தாங்க. 23லயும் எப்படி கன்சிஸ்டன்டா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த வருஷம் தான் ராஜஸ்தான் திருப்பி பழைய ராஜஸ்தான் மாதிரி இருக்க போறாங்க. இந்த ஆர்ஜே பாலாஜி ராஜஸ்தான் மேட்ச் வந்தாலும் ஆறாரோ ஆறிரோன்னு அந்த மாதிரி ராஜஸ்தான் டீம் இந்த வருஷம் அவ்வளவுதான். பெருசா இதுவும் சீக்கா சார் சொல்ற மாதிரி ஸ்கோப்பேல் எதுண்டி இந்த டீமோட பிளே ஆஃப் சான்சஸ் பத்தி பேசிடுவோம். ஆக்சுவலா எல்லாரும் பிளேயிங் பத்தி பேசிட்டு ஓகேவா? ராஜஸ்தான் பிளே எனக்கு 7-8 அந்த ஸ்பாட் எம்எஸ் தோனி ஸ்பாட் இவங்க தான் பிடிக்க போறாங்க. வந்து நம்பர் 7 கன்ஃபார்ம் இவங்க தான். நான் ஒன்னு சொல்லணும், நம்ம சொல்றதுல ஏதாச்சும் ரிவர்ஸ் ஆயிடுச்சுனா நம்மள போட்டு ஆரம்பிச்சுறாங்க. அதையும் பாத்துக்கங்க. ஓகே சரி, அடுத்த டீம் எடுக்க முடியாது, பிளே ஆஃப் எடுக்க முடியாது. இந்த டீம் அப்படியே தூக்கி மொத்தமா வெளிய போடுறாங்க. ஹரிஸ் பேர் கவுண்டர் பிளே எடுக்க முடியாது, பிளே ஆஃப் எடுக்க முடியாது. மொத்தமா தூக்கி அடிச்சிருவாங்க. அடேங்கப்பா சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு போய்க்காச்சு ஒருத்தனாச்சு சொல்லுங்கடா, வரதுக்கு வாய்ப்பு இருக்குனாச்சு. இல்ல சான்ஸ் இல்ல. ஆல்ரெடி மேல எஸ்ஆர்எச் டிசி மாதிரி கன் டீம்லாம் வராது. தர மாதிரி
எல்எஸ்சி LSG இருக்காங்க போயிடலாம், அவங்க LSG போயிடலாம். ஆமா ஆமா, இது ஆர்ஆருக்கும் எல்எஸ்டிக்கும் தான் LSG இந்த வாட்டி போயிடலாம். போட்டி. அவங்களுக்கு தான் காம்படிஷன். ஆர்சிபி வந்து யாரு கடைசியா இந்த வாட்டி மிஸ் நாங்க ஆகுது அதான் ஆர்சிபிக்கு நாங்க கொஞ்சம் வேலை கண்டினியூ கிடைச்சிருச்சு. அதான் இந்த செகண்ட் ஹாஃப்ல சரி, தான் இன்னும் okay. பயங்கரமா இருக்கும். விட்டுறலாம் அடுத்த டீம் போயிடலாம். எல்எஸ்சி Okay, LSG. நானாடா நான் மேல வந்த அவசரத்துல எல்லாத்தையும் கீழே விட்டு வந்துட்டேன். நோட்ஸே இல்லடா. சரி நான் ஸ்டார்ட் பண்றேன். நீ சொல்லி கேசுவா. அதான் சொல்லு, அதான் நீ சொல்லு, நான் நீ சொல்லு. எழுதவே இல்லை. நான் நோட் பண்ணவே இல்லை. நான் ஸ்டார்ட் பண்ணவா? மார்க்கம் வித் மார்ச் ஓபனிங். அவள்தான் அங்கேயே முடிஞ்சு மேட்ச். இது எதுக்கு நீ சொல்லிட்டு? அதான் வேற எதுவுமே இல்ல. அவங்க ஓபனிங் வந்து பண்றது பூரானதை எடுத்து மேல அனுப்பணும் போல ஓபனிங்க்கு. இல்லன்னா என்ன மறந்துட்டேன் அந்த டீமா. அவங்க Okay, கோச் okay, இருக்காரு. சொல்லு, அவர் சொல்லு. நல்லா ஓபனிங் அதான் படத்துல சூரி சொல்லுவான் பாரு, ஒரு கடைசி நில பவுலரை யாரு இறக்காம இருக்கானோ அவன் தான் இந்த படம் ஜீவா படத்துல அதுதான் உண்மையான டீம். அந்த அது மாதிரி இங்க இவங்க எல்லா டீமும் அது இங்க கண்டிப்பா நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆடிதான் ஆகணும். அதான் இல்ல சேர்த்து டாஸ் சொல்லு. ஓகே, நீங்க பிளேயிங்ல சொல்லுங்க. நீங்க பிளேயிங்ல சொல்லுங்க. சொல்லவா? மார்க்கம் மார்ச் ஓபனிங், ஃபாலோ வித் பண்ட் 1 டவுன், பூரான் 2 டவுன், மில்லர், சமாத் ஆர் பதோனி ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தர் ஆடலாம். ஏன்னா ரெண்டு பேருமே நல்ல இம்பாக்ட். சமாத் வந்து ரெண்டு பேருமே ஆடலாம். ரெண்டு பேரும் ஆடலாம். நான் வந்து சரி ரெண்டு பேரும் வச்சுக்கலாம். அப்படி இப்படி வந்தீங்கன்னா bowling-ல போயிட்டேன். ஆகாஷ் bowling-ல ஆகாஷ் சிங், ஆவேஷ் கான், மயாங்க் யாதவ். ஃபாலோ வித் மயங்காத இன்ஜுரி. மயங்காத இன்ஜுரி இல்ல, இவன் ஜக்காரியா தான் ரீப்ளேஸ்மென்ட். நான் மயங்காத பத்தி மட்டும் ஒண்ணு சொல்றேன். ஒண்ணு சொல்லிக்கிறேன்டா மயங்காத. ஓ ஆமா ஆமா, சாரி இரு, எல்லாருமே சொல்லிட்டாங்க மயங்க் யாதவ் பத்தி. ஆனா 4 மேட்ச் ஆன ஒரு பவுலரை நம்பி 11 கோடி கொடுத்து ரிட்டர்ன் பண்ணாங்க பாரு. அறிவாளிடா, சூப்பர்ரா, அருமைடா. இதுல சபாஸ் அகமத் இருக்காரு. போன ஆர்சிபில இருந்தாரு. சபாஸ் 13 பாலுக்கு 11 ரன் அடிப்பாரு ஆர்சிபில இருக்கும்போது. அவரு பண்ணி கொடுத்திருக்கான். நம்ம பையன். நான் வந்து அந்த போன வருஷம் மட்டும் நான் சொல்றேன். இப்போ டொமஸ்டிக்ல சையத் முஸ்தாக் சூப்பரா இருந்தாரு. சான்ஸே கிடைக்கல எஸ்ஆர்ஹெச்ல. இல்ல ஏய் ஓ ஆமால ஒரு மேட்ச் நல்ல பிளேயர் தான், நல்லா ஆடுறான். இப்போ நானும் சையத் முஸ்தாக் செஞ்சுரி கூட அடிச்சானே. தெரிஞ்சிரும், இந்த டீம்ல தெரிஞ்சிரும் எப்படியே மேல எல்லாம். இல்ல நீ எக்கனா ஸ்டேடியத்துல சச்சின் டெண்டுல்கர் விட்டா மட்டும் தான் ஆட முடியும். வேற யாரும் ஆட முடியும் எக்கனா ஸ்டேடியத்துல. இதுல சவால் என்ன பண்ணுவாங்க? 2.0 இருக்காரு ரிஷப் பந்த். அவர் ஆடுவாரு பாரு 2.0. இந்த ஸ்டேடியம்ல ரிஷப் பந்த் ஆடுவாரு. அவர் ஆடுவாரு. ரிஷப் பண்ட் பத்தி ஒன்னு சொல்லிக்கிறேன்டா. இரு, ரிஷப் பண்ட் பத்தி மட்டும் ஒன்னு சொல்லிக்கிறேன். ரிஷப் பண்ட் நீ அவனோட மேட்ச் எடுத்து பாரு. எந்த மேட்ச் ரொம்ப பேட்டிங் கஷ்டமா இருக்கோ, ரொம்ப கொத்தி வச்ச பிச்சா இருக்கோ, அந்த பிட்ச்ல ரிஷப் பண்ட் ரன் அடிச்சாரா மட்டும். இது வந்து நான் இப்போ T20 வேர்ல்ட் கப்ல வெஸ்ட் இண்டீஸ்ல ஆன மேட்ச், வெஸ்ட் இண்டீஸ்ல இல்ல அமெரிக்கா யுஎஸ்ல ஆன மேட்ச் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ரன் ஸ்கோர் பண்ணிருப்பான். நீ வெஸ்ட் இண்டீஸ்ல பேட்டிங் ட்ராக்ல இந்த ஃபைனல்ல செமிஃபைனல்லாம் அங்கெல்லாம் அடிக்கல. ஆனா கொத்தி வச்ச பிச்சில அடிச்சிடறான்டா அவன். அவரு இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம பையன் சித்தார்த் மணிமாறன் நல்ல ஒரு இம்பாக்ட் பின்னர். விராட் கோலி பண்ணாரு. அந்த ஒரு விக்கெட் வச்சு ஓட்டுறாங்கடா. ஒரு வருஷமா சித்தார்த் மணிமாறன் தான் அந்த ஒரு விக்கெட், விராட் கோலி விக்கெட், அத மட்டும் தானே பேசுறானுங்க. ஏன்னா கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு நல்லா பண்ணிருக்கோம். அது சொல்றேன். டிஎன்பிஎல் போன வாட்டி நல்லா பண்ணாரு இந்த சீசன். இப்போ இதுல ரஞ்சில ரஞ்சி டிராபி தோத்தமே தமிழ்நாடு, அதுல சித்தார்த் மணிமாறன் இருந்தா நினைக்கிறேன். எல்லாரும் சரி இல்ல, ஆமா இல்ல நிறைய பேர் இல்லாம போயிட்டாங்க. சரி விடு மொத்தமா. சரி எல்எஸ்டி பத்தி பேசு. சரி நான் சொல்றேன். அரிஷாத பிளேயிங் எடுத்துட்டோம்னா அதுல வந்து பெரிய சேஞ்சஸ் பண்ண முடியாது.
அதுல ஓப்பனிங் வந்து மிச்சல் மார்ஷ் பிளஸ் இவங்க தான் இறக்கி விடணும். யார் சொன்னாரு செகண்ட்? மிச்சல் மார்ஷ், மார்க்ரம். மிச்சல் மார்ஷ். நான் வந்துட்டு மிச்சல் மார்ஷும் ஒரு அப்துல் சமாதி இறக்கிடுவேன். மேபி அவனை ஓப்பனிங் ஆட விட்டு வந்து வந்து நான் ஒரு இவர் பார்ப்பேன், டேவிட் மில்லர். ஏன்னா இப்போ ஒர்க் பிளேயர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ஸோ அவரை எடுத்துட்டு வர பார்ப்பேன். பவுலிங் பொறுத்த வரைக்கும் இந்த டீம்ல சித்தார்த் மில்லன் பிளஸ் சபாஸ் அகமது ஸ்பின் பார்த்துப்பாங்க. பேசுறதுல கொஞ்சம் நிறைய இன்ஜுரிஸ் அவங்க கொஞ்சம் டீமை கொஞ்சம் பில் பண்ணி வர லேட் ஆகும் தோணுது. மேபி சேத்தன் சகாரியா உள்ள வருவாரு இன்ஜுரினால. மத்தபடி சரி நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். எல்எஸ்சி டீமை விட்டுருங்க, எல்எஸ்சி டீம் ஓனர் பத்தி தெரியும்ல. 2016 வந்து தோனி வந்து கேப்டனா போட்டா அப்படி தோனியாவே கேப்டன் இருந்து தூக்கிட்டு ஸ்மித்த கேப்டனா போட்டாரு. ஆனா அந்த 2017 ஸ்மித் ஒழுங்கா பண்ணி ஃபைனல் வந்து எங்கிட்ட தோத்துட்டாங்க, அதை விட்டுருவோம். அப்புறம் எல்எஸ்சி டீம் வாங்கி ஓரளவுக்கு கௌதம் கம்பீர் இருக்க வரைக்கும் மேனேஜ் பண்ணி ஒரு பிளே ஆஃப் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. போன வருஷம் பாவண்டா கேஎல் ராகுல் அவனை முடிச்சு விட்டு வெளில அனுப்பிச்சாங்க. இப்போ வந்து சூப்பர் ரிசர்வ் பண்ணிட்டு சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அவரு டிசி விசஸ் 2 நாளைக்கு முன்னாடி அவங்க சீஃப் மினிஸ்டரை பார்த்து கோச்சும் ரிசர்வ் பண்ணிட்டு இது ப்ரே பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவர் வந்து மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நேத்து நியூஸ் ஓகே ஓகே நல்லதே நடக்கும், நம்பி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சாமி கூடுறாங்க, அவங்கள பத்தி பேசிக்கலாம் தெரியும். ஓ சாமி கூடுறாங்களா? நான் வராது சொல்றேன், வராது பிளே ஆஃப் வராது, எல்எஸ்சி எல்லாம் வராது. டேபிள் பாட்டம் வராது. ஒரு பவர் ஹிட்டர்ஸ் பார்த்தா ஒரு 5th முடிக்க கூட வாய்ப்பு. ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் எல்எஸ்சி வராது, அது மட்டும் தான் சொல்லிக்கிறேன். என்ன பவர் ஹிட்டர்ஸ்னா கூட என்ன ஜீவா இல்ல டாஸ் போட்டு திரும்பி பாக்கல, என்ன 4 விக்கெட் வந்துச்சான்னு பாக்குற மாதிரி பேட்ஸ் பண்றாங்கலாம். அதான் பூரான் இவரு போயிட்டு டாஸ் போட்டு காடு கட்டறதுக்குள்ள 3 விக்கெட் வந்துட்டே இருக்கும். இல்ல பூரான் உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்கார்ந்து பாரு, என்னப்பா தம்பி வாப்பா போய் ஆடுவோம், என்னப்பா இப்பதான் டாஸ் போட்டு அதுக்கு 4 விக்கெட் வந்துச்சா, இல்ல நம்ம தான் ஓபனிங் போறோம்ன்ற மாதிரி ரீப்ளேஸ்மென்ட் எடுத்தா ஜெயிக்கலாம். அதான் அவங்க ரெண்டு பேர்ல யாருக்கா பாடணும்ல. நெக்ஸ்ட் போவோம். அவ்வளவுதான். யாருக்கு அடுத்து பஞ்சாப்டா